இங்கே தொடங்கியிருக்கும் உணவு தயாரிப்புக்கான பணிகள் திருமணத்திற்கோ பெரிய உணவகங்களுக்கோ செய்யப்படுபவை அல்ல. தமிழ்நாடு அரசின் தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்ட சமையல் கூடத்தில் நடைபெறும் பணிகள்தான் இவை. தமிழ்நாட்டில் 10 முதல் 15 ஆரம்ப பள்ளிகளுக்கு 1 என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட இடங்களில் காலை உணவு திட்ட சமையல் கூடங்கள் செயல்படுகின்றன. இவை எவ்வாறு செயல்பட வேண்டுமென வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், காரமடை ஆகிய இடங்களில் உள்ள 2 உணவு தயாரிப்பு கூட பணிகளை சன் நியூஸ் செய்திக்குழு நேரில் பார்வையிட்டு படம் பிடித்துள்ளது. உணவு தயாரிப்பு கூடத்திற்கு தினமும் அதிகாலை 3 மணிக்கு சமையல்காரர் வருகிறார். காய்கறிகள் நறுக்கப்பட்டு சமையல் பணிகள் மளமளவென நடைபெறுகின்றன. பக்குவமாக கவனத்துடன் தயாரிக்கப்படும் உணவுகளை இறுதியாக அதற்கென நியமிக்கப்பட்ட அதிகாரி சுவைத்து தரத்தை பரிசோதிக்கிறார். பின்னர் பள்ளிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் பெரிய ஹாட்பேக்குகளில் உணவுகள் நிரப்பப்பட்டு சரியாக 7 மணிக்கு வாகனம் உணவு கூடத்திலிருந்து வெளியேறுகிறது. இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் இன்று என்ன உணவு தயாரிக்கப்படுகிறது என்பது தொடங்கி தயாரிப்பு பணிகளின் ஒவ்வொரு கட்டத்தையும் புகைப்படத்துடன் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட CMBFS என்ற செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டியது கட்டாயம். காலை உணவு திட்டத்தில் உணவு தயாரிக்கிறது அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். உணவு தயாரித்ததை CMBFSங்கிற ஆப்பில் அதோட ஃபோட்டோவோடு அப்லோடு பண்ணணும். 6 மணிக்கெல்லாம் 6:30 மணிக்குள்ளே அந்த உணவு தயாரித்ததை ஹாட் பாக்ஸில் லோட் பண்ணி அதையும் அதே ஆப்பில் அப்லோட் பண்ணணும். 7 மணிக்கு முன்னதாக அதற்குரிய வாகனத்தில் ஹாட் பாக்ஸஸ் லோட் பண்ணி அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்புகிற ஒர்க்கை பண்ணி முடிச்சிடணும். இதை ஆப்பில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். வாகனத்தில் எடுத்துச் செல்லப்படும் உணவுகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் செயலியில் உடனே அப்டேட் செய்யப்படுகிறது. பின்னர் பரிமாறப்படும் உணவை குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் உண்கிறார்கள். காலையிலலாம் சாப்பிடாம இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதா இருக்கும், டென்ஷனும் இருக்காது. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் டென்ஷனும் இருக்காது. 15 நாளாக இந்த காலை உணவு திட்டம் போடுறாங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் தராங்க. எனக்கு 8:15 எல்லாருமே வந்துடுறாங்க. ரவை ஐட்டமில் எனக்கு கிச்சடி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாம்பாரில் காய்கறி போட்டு நல்லா சமைக்கிறாங்க. உணவை பெற்றோம், குழந்தைகளுக்கு பரிமாறினோம் என்பதோடு நின்றுவிடவில்லை தலைமை ஆசிரியரின் பணி. பரிமாறப்பட்ட உணவின் தரம், சரியான நேரத்திற்கு போதிய அளவு உணவு வந்ததா உள்ளிட்ட விவரங்களையும் CMBFS செயலியில் அவர் பதிவிட வேண்டும். இப்படி நேர்த்தியாக செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் வந்தபின் குழந்தைகள் பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரித்துள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். கிளாஸில் அட்டென்ஷனே இருக்காதுங்க. அவங்க அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. 11 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்து ரீச் ஆகாது. ஆனால் இப்போ அந்த காலை உணவு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க நல்லா பிரிஸ்காக இருக்காங்க. நம்ம சொல்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்க நல்ல முழு மனதோட சிறப்பாக செய்கிறாங்க. காலை உணவு திட்டத்தை கண்காணிக்க மாவட்ட, மாநில அளவில் குழுக்கள் செயல்படுகின்றன. இருந்த போதும் மாநிலத்தில் எந்த ஒரு இடத்திலும் சிறிய தவறு நடந்தாலும் உடனுக்குடன் தலைமை இடத்திற்கு தகவல் சென்றடைய வழிவகுத்துள்ளது பிரத்யேக செயலி. இதன் மூலம் காலை உணவு திட்டம் அதன் நோக்கத்தை தொடர்ந்து செவ்வனே செயல்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. சன் நியூஸ் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சந்தோஷ்.